படத்துடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்னன்னா, புதுசா கட்டப்பட்ட ரெசார்ட்டுக்கு ஒரு டூரிஸ்ட் கும்பல் போய் என்ஜாய் பண்ணலான்னு முடிவு பண்ணி ட்ரெயின் ஏறி போறாங்க. ட்ரெயின் போற பாதையோ காட்டுக்கு நடுவுல இருக்கு. ட்ரெயினுக்குள்ள நிறைய அமானுஷங்கள் நடக்குது. அந்த அமானுஷ சக்திகள் யாரு, என்ன, எதுக்காக இவங்களை தாக்குதுன்னு தெரியல. மக்களும் அமானுஷ சக்திகளை தாண்டி ரெசார்ட்டுக்கு போனாங்களா இல்லையான்றதுதான் இந்த படம். ஸ்டார்டிங் சீன்ல ரயில்வே லைன் போடுறதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க. அந்த ஊரு ஷேமன் உடனே அந்த வேலை நிறுத்த சொல்லி அதிகாரிங்க கிட்ட கோரிக்கை விடுக்கிறாரு. அப்படி செய்யலனா அதோடைய விளைவுகள் சாவ விட கொடூரமா இருக்கும்னு எச்சரிக்கிறாரு. அவர் பேச்ச அதிகாரிங்க யாரும் பெருசா எடுத்துக்கல, கண்டுக்கல, காதலையும் வாங்கிக்கல. அவரை தூக்கி வெளியில போடுறாங்க. அவரும் கடவுளால கூட உங்களை காப்பாத்த முடியாதுன்னு சபிச்சுட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி டாட்டோவையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் லேபரு. குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம் காரணமா பகல்ல வேலை முடிஞ்சதும் ஓய்வெடுக்காம அவங்க வேலைய தொடர்ந்து ராத்திரிலயும் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாட்டோ ஏதோ விசித்திரமா இருக்கிறத உணர அவன் ஃப்ரெண்டுமே அங்க இல்ல. ஃப்ரெண்ட காணோன்னு தேடி போன டாட்டோ ஃப்ரெண்டையும் பார்த்தறான். ஏதோ அமானுஷமான ஒண்ணு அவன் ஃப்ரெண்ட கொல்றத பார்த்து பயந்து போறான். அதோட அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல புதுசா ஒரு ரெசார்ட் ஓபன் பண்றதால செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமா இருக்கு. அந்த ரெசார்ட் போறதுக்காக இந்த படத்துடைய ஹீரோயின் அவ தங்கச்சியோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அந்த ரெசார்ட்க்கு போறதுக்காகவே புதுசா ரயில்வே ரூட்டும் போட்டிருக்காங்க. அதுல மொத்தம் 5 டனல் இருக்கு. அந்த சமயத்துல சில பொம்பளைங்கெல்லாம் ஒண்ணு கூடி தங்களுடைய கணவர்களை திருப்பி கொடுக்க சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த பொம்பளைங்களா யாருன்னு பார்த்தா ரயில்வே ட்ராக் போட்ட லேபர்ஸோடைய வைஃபுங்க. வேலைக்கு போன ஆண்கள் வீடு திரும்பல. ரெசார்ட் போறதுக்காக வந்த டூரிஸ்ட் எல்லாரும் ஸ்பெஷல் ட்ரெயின்ல ஏறாங்க. அந்த ட்ரெயினுடைய கண்டக்டர் பேரு சித்திக். அவரு வந்த டூரிஸ்ட் எல்லாரையும் வரவேற்கிறாரு. ஸ்டேஷன்ல இருந்து ரெசார்ட் போறதுக்கு மொத்தம் 7 மணி நேரம் ஆகும். ராத்திரி 7 மணிக்கு அவங்க ரெசார்ட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. அப்படின்ற நம்பிக்கையில அவங்களுடைய ட்ரெயின் ஜெர்னிய அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒரு வழியா ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினும் கிளம்புது. அந்த ட்ரெயின்ல ரயில்வே லைன் போட்ட டாட்டாவுடைய வைஃபும் இருக்கா. அந்த ட்ரெயின்ல அவ டாட்டாவை பார்க்க அவனை தேடி போறா. ஆனா அவ அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அவ என்னன்னு ரியாக்ட் பண்றதுக்குள்ள டாட்டோவை திரும்பவும் பேண்ட்ரியில பாக்குறா. அங்க போய் பார்த்தா அங்கேயும் அவன் காணோம், மறைஞ்சு போயிடுறான். அவளும் பேண்ட்ரியில வேலை செய்யற ஆளுங்க கிட்ட லேபர் யூனிஃபார்ம் போட்டு இங்க இருக்க ஆளை பாத்தியான்னு விசாரிக்க அவளும் அந்த மாதிரி ஒரு ஆளு ட்ரெயின்குள்ள இல்லன்னு சொல்லிடுறா. டாட்டோ வைஃப் கண்ணுல ரெசார்ட் ஓனர் பட அவளும் உடனே அங்க போக பார்க்க அவளை தடுத்துறாங்க. அவர் இருக்கிறதோ விஐபி கம்பார்ட்மெண்ட். எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கவங்க விஐபி கிளாஸ்க்குள்ள போக கூடாது. ரெசார்ட் ஓனரும் பாரான்றவங்க கிட்ட ஸ்டேஷன் வாசல்ல பொம்பளைங்க எல்லாம் கூச்சல் போட்டதை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு பாராவும் ரெசார்ட் ஓனர் கிட்ட அவங்க கிட்ட வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ் சில பேரை வேலை விட்டு தூக்கினதால்தான் அந்த பொம்பளைங்க எல்லாம் அவங்க கூச்சல் போட்டாங்கன்னு சொல்றாரு. அங்க என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கூச்சல் போடுறாங்க. இவர் என்னன்னா அவங்கள வேலை விட்டு தூக்கினதா சொல்றாரு. எது உண்மைன்னு நமக்கு புரியல. ரெசார்ட் ஓனருடைய வருத்தம் என்னன்னா பொம்பளைங்க அந்த மாதிரி கூச்சல் போட்டதை இன்வெஸ்டர்ஸ் பார்த்தது அவருக்கு தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. முக்கியமா அதனால அவருடைய டூரிசமும் பாதிக்கும். அதே சமயம் இங்க ஹீரோயினுடைய தங்கச்சியோ வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரக்குள்ள ட்ரெயின் போற டைரக்ஷன்ல ஒரு காக்கா பறந்துட்டு வருது. அது உடனே ஜன்னல்ல இடிப்பட தங்கச்சியும் அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஹீரோயின் எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு பார்க்க அவ கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பாத்ரூம் ஃபுல்லா இருக்கு. உடனே அவளும் வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பாத்ரூம்குள்ள போயிட்டு வாமிட் பண்றா. அப்போ திடீர்னு டாட்டோடைய ஃப்ரெண்டு உருவம் பேய் மாதிரி கண்ணாடியில தெரியுது. ஆனா அதை ஹீரோயின் கவனிக்கல. ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டனல்குள்ள போகுது. அப்ப சித்திக்கோ சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கக்குள்ள எக்கனாமிக் கிளாஸ்ல டோர் ஒண்ணு சரியா இல்லன்னு பார்த்துட்டு அவன் ஆளு அனுப்பி என்னன்னு போய் பார்க்க சொல்றான். ஹீரோயின் தங்கச்சி ஹீரோயின் இன்னும் சீட்டுக்கு வரலன்னு அவளை தேடி போறா. அப்ப லைட் பிளிக்கர் ஆகுது. ஹீரோயின் அந்த கம்பார்ட்மெண்ட் இல்லன்னுட்டு ஹீரோயின் தங்கச்சியும் புரிஞ்சுக்கிறா. ஹீரோயினை தேடி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவ போறா. அதே சமயம் ஹீரோயினும் அவ தங்கச்சியும் முதல்ல இருந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ முன்னாடி இன்னொரு சின்ன பொண்ணு வந்து அவகிட்ட விளையாட்டு காட்டுறா. இந்த சின்ன பொண்ணு அவளே பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு திடீர்னு பேயா மாற அதை பார்த்து இந்த சின்ன பொண்ணு போய் பயந்து போய் தடுமாறி கீழே விழறா. அங்க சித்திக் அனுப்புன ஆளும் வந்தறா. அவனும் பேய பார்த்து அலறான். தங்கச்சியும் ஹீரோயினை பார்த்தறா. ஹீரோயின் வாமிட் பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறா. ரிசர்ட் போனதோ வேலையா ஹீரோயின் டாக்டரை போய் பார்க்கணும்னு தங்கச்சியும் ஹீரோயின் கிட்ட வற்புறுத்தி கேட்டுக்கிறா. 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ள ட்ரெயினும் டன்னல்ல இருந்து வெளியே வந்துருது. அப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ந்து போறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் அவ தங்கச்சியும் முதல்ல இருந்த 5th கம்பார்ட்மெண்டே காணும். அப்ப அங்க ட்ரெயின்ல வேலை செய்யறவன் டெக்கான்ற ஒருத்தன் வரா. அவன் கிட்ட ஹீரோயின் காட்ட அவனும் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே அவனும் 4வது கம்பார்ட்மெண்ட் டோரை க்ளோஸ்
க்ளோஸ் பண்றான். அப்ப அங்க பாத்ரூம் போறதுக்காக ஒருத்தன் வர அவனும் 5th கம்பார்ட்மெண்ட் இல்லன்றத பார்த்து கூச்சல் போட 4வது கம்பார்ட்மெண்ட் குள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் கேட்டுடுது 5வது கம்பார்ட்மெண்ட் காணோம்னு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் கூச்சல் போட டெக்கானோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறான். டெக்னிக்கல் கிளிச்னாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கும், கூடிய சீக்கிரம் அதை சரி செஞ்சு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரையும் ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்னு வாக்குறுதி கொடுக்கறான். ஹீரோயின் திரும்பவும் பாத்ரூம் போறா. அப்ப ஹீரோயின் தங்கச்சிக்கு ஹீரோயினுடைய டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. என்னன்னா ஹீரோயினுக்கு லிவர் கேன்சர், அதனாலதான் அவ அடிக்கடிக்க வாமிட் பண்ணிட்டு இருக்கா. லிவர் கேன்சருக்கு ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க, ஆனா அது சக்சஸ் ஆகல. ஹீரோயினும் கடந்த ஒரு வாரமா அதற்கான மருந்துமே எடுத்துக்கல. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல செவருக்கு மத்தியில வாழ்ந்து சாகிறத விட அவ தங்கச்சியோட நிம்மதியா ஒரு வாரம் ரெசார்ட்ல கழிச்சு உயிரை விடலான்னு முடிவு பண்ணிதான் அவளும் இந்த ரெசார்ட்டையே புக் பண்ணது. தங்கச்சியோ ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்கலான்னு. ஹீரோயினுக்கோ எவ்வளவு மருந்து தான் சாப்பிடுறது, அதெல்லாம் வெறுத்து போய் தான் இந்த ட்ரிப்பையே அவ பிளான் பண்ணது. ஹீரோயினுடைய அப்பாவோ பொறுப்பு இல்லாதவரு, அவர் இவங்களை பாத்துக்க மாட்டாரு. ஹீரோயின் ஒரு வேலை போய் சேர்ந்துட்டா தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு வேற ஆளு கிடையாது. அதே சமயம் இங்க டெக்குனோ ட்ரெயின்ல இருக்க எலக்ட்ரிக் பேனல்ல ஜெல்லி மாதிரி ஏதோ இருக்கிறத பாக்குறான். அது என்னவா இருக்கும், எப்படி வந்திருக்கும் யோசிச்சுட்டே திரும்பக்குள்ள அவன் கண்ணு முன்னாடி காணாம போன ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேய் மாதிரி தெரியறாங்க. திடீர்னு மறைஞ்சு போறாங்க. டெக்குனோ திரும்ப உத்து பார்க்க திரும்பவும் அவங்க பேய் மாதிரி வந்துட்டு மறைஞ்சு போறாங்க. அப்ப அங்க சித்திக் வர டெக்குனோ சித்திக் கிட்ட ரத்த வெள்ளத்துல பேய் மாதிரி ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சாங்க, ஆனா அவங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்ல சித்திக் அதை நம்பல. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெயின் டிரைவருடைய ரேடியோவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுனால அவங்களால கண்ட்ரோல் ரூம்க்கு கான்டாக்ட் பண்ண முடியல. சித்திக்கோ எலக்ட்ரிக் பேனல்ல இருக்க ஜெல்லிய காட்டி இது என்னது இதுன்னு விசாரிக்க டெக்குனோ என்ன நடக்குதுன்னே புரியல. எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலான்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு அவனும் புலம்புறான். அது மட்டும் இல்லாம 5th கம்பார்ட்மெண்ட்டும் காணுன்னு சொல்ல அதை கிட்ட சித்திக் ஆடி போறான். ஏன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனியா ஈஸியா கழட்ட முடியாது, அப்படி கழட்டணும்னா அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குன்னு சித்திக்கு நல்லாவே தெரியும். கம்பார்ட்மெண்ட் காணாம போனதுக்கான ரீசன் தெரியற வரைக்கும் அந்த விஷயத்த ரெசார்ட் ஓனர் கிட்ட சொல்ல வேண்டான்னு சித்திக்கும் டெக்குனுக்கு ஆர்டர் போடுறான். அடுத்து டெக்குன் நேரா ஹீரோயின் கிட்ட போய் அவளையும் அவ தங்கச்சியும் 4th கம்பார்ட்மெண்ட்ல இருக்க சொல்றா. அவங்களுடைய லக்கேஜ் ரெசார்ட்க்கு பத்திரமா வந்துடும் வாக்குறுதி கொடுக்கறான். ஹீரோயின் 5th கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களை பத்தி விசாரிக்க அவங்களும் பத்திரமா ரெசார்ட்க்கு வந்துருவாங்கன்னு சொல்றான். ஹீரோயின் வாய் அடைக்கிறதுக்காக அவனும் இந்த மாதிரி தடங்கள் நடந்ததுக்காக போனஸ் பாயிண்ட் தரோம், அதை அடுத்த ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வாய் முடிக்கிறா. அப்ப ட்ரெயின் அடுத்த டனல்குள்ள போகுது. அதே சமயம் விஐபி கிளாஸ்ல திடீர்னு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க அதை பார்த்து அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறதுல ஒண்ணு போனை பார்த்துக்கிட்டு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. அதே சமயம் எங்க 4th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு மியூசிக் பிளே பண்ணிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சிலருக்கு தொண்டை அடிக்குது, தண்ணி கொடுத்தும் வேலைக்காகல. தொண்டை அடிச்சு போனவங்க எல்லாம் அங்க இருக்க டூரிஸ்ட பார்த்துட்டு நீங்க எவ்வளவு பேராசை பிடிச்சு போயிருக்கீங்க, உங்களுக்கான அழிவை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பேய் மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல பேயோடைய சிரிப்பு சத்தம் கேக்குது. ஒருத்தவன் கேமரா மூலமா சிரிப்பு சத்தம் இருக்கிற திசைய பார்க்க அவன் கண்ணுக்கு பேய் தெரியுது, அதுவே சாதாரணமா பார்த்தா பேய் தெரியல. அடுத்த உடனே அந்த பேய் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது, அவளோ கேமரா வச்சிருக்கவன கொல்லுது. இது எல்லாத்தையும் பாத்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி பாத்துட்டு இருக்கா. அவளும் அலற 4th கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல இருந்து கழட்டிக்குது. ட்ரெயினும் டன்னல்ல இருந்து வெளியே வந்துடுது. ஹீரோயின் தங்கச்சி அலற சத்தம் கேட்க டெக்கானோ ஹீரோயினும் பார்க்க 4th கம்பார்ட்மெண்ட்ட காணும். அவங்களுடைய கூச்சல் சத்தம் கேட்டு ரெசார்ட் ஓனரும் பாராவும் அங்க வராங்க. 4th and 5th கம்பார்ட்மெண்ட் காணுன்றத பார்த்து ரெசார்ட் ஓனரும் ஷாக் ஆகுறாரு. அவரும் பாரா கிட்ட மிஸ்ஸிங் கம்பார்ட்மெண்ட் பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க அதுக்கு பாராவும் அமைதியா இருக்கான். அடுத்து அவரும் டெக்கான் கிட்ட எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்க அதுக்கு டெக்கானோ எதுவும் புரியலன்னு சொல்றான். அந்த இடத்துல டாட்டோ வைஃபும் இருக்கா. அவளுக்கு அங்க நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு டன்னலுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் காணாம போகுதுன்னு. அதாவது இதெல்லாம் தற்செயலா தொழில்நுட்ப கோளாறால நடக்கல, அவங்களுக்கு உண்டான எச்சரிக்கை அமானுஷம் ஏதோ இருக்குன்னு சொல்ல பாரா அவ சொல்றது மூட நம்பிக்கைன்னு வாய அடிச்சு புறக்கணிக்கிறான். எல்லாரும் பேண்ட்ரியில கூடி நின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் தங்கச்சி அவ கண்ணால பார்த்தத அங்க சொல்றா. மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி அந்த கம்பார்ட்மெண்ட் நடுவுல இருந்தாங்க, அவங்கள சுத்தி அமானுஷம் இருந்ததுன்னு. பாரா அவ பேச்சியுமே கேட்கல. நம்மள ரெசார்ட் ஓனர் கிட்ட இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், அபார்ட்மெண்ட் டனல்ல தான் இருக்கும், மக்கள் எல்லாம் சேஃபா தான் இருப்பாங்கன்னு வாக்குறுதி கொடுக்கறான். அவனும் டெக்குன் கிட்ட கண்ட்ரோல் சென்டர் கிட்ட தொடர்பு கொண்டு பேசுனீங்களான்னு கேட்க அதுக்கு டெக்குனும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்றான். ரெசார்ட் ஓனர் டெக்குனு தனியா கூட்டு 2 கம்பார்ட்மெண்ட்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க சொல்றாரு. இந்த விஷயம் மட்டும் பிரஸ் காதுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வாய்க்கு வந்த மாதிரி கட்டுக்கதை கட்டிடுவாங்க, அதோட இவங்க பிசினஸும் காலி. கார் அங்க இருந்து கிளம்பக்குள்ள ஒரு சேர்ல பாசி கிடக்கிறத பாக்குறான். யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி அவன் அதை கிளீன் பண்ணிடுறான். அடுத்து அவனும் நேரா சித்திக் கிட்ட போய் என்னதான் நடக்குதுன்னு விசாரிக்க சித்திக்கும் ஒன்னும் புரியல, எப்படி 2 கம்பார்ட்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு. சித்திக்கும் கண்ட்ரோல் ரூம்க்கு தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா தகவல் தொழில்நுட்ப சாதனம் எல்லாமே செயலிழந்து போயிருக்கு. அதுக்கு பாராவும் சித்திக் கிட்ட ரெசார்ட் போனதோ
ஆளுங்களை அனுப்பி காணாம போன கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களை பத்திரமா கூட்டிட்டு வரணும்னு உத்தரவிடுறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெசார்ட்ல விஐபி சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். நடுக்காட்டுல தத்தளிக்க விட்டுட்டாங்கன்னு அவங்க மேல வழக்கு தொடராம இருக்க. எல்லாத்தையும் கேட்ட சித்திக்கோ அதெல்லாம் சரி, ஒருவேளை ஆளுங்களே காணாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு பாராவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு அவனும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டுறான். அது வந்து 5th கம்பார்ட்மெண்டோட இது. அந்த ஃபுட்டேஜ பார்த்த பாராவுக்கும் புரியுது அமானுஷம் அங்க இருக்கிறது உண்மைன்னு. பாராவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். சித்திக்க உடனே அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்றான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு இருக்க ஆளுங்களை வச்சு காணாம போன 2 கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க கேஸ் வெளியே வராத மாதிரி மூடி மறைச்சிடலான்ற முடிவுக்கு வந்துட்டான். சித்திக் ரெசார்ட் ஓனரை வந்து பார்த்து அவருடைய விஐபி கம்பார்ட்மெண்ட் குள்ள போக சொல்றாரு. ரெசார்ட் ஓனரும் ஹீரோயின் தங்கச்சி அப்புறம் டாட்டோ வைஃப் 3 பேரையும் டெக்கன் கிட்ட சொல்லி விஐபி கிளாஸ்ல பயணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்றாரு. எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப பார்க்க டாட்டோ வைஃப் ரெசார்ட் ஓனர் கிட்ட அவ ஹஸ்பண்ட் போட்டோவை காட்டி தெரியுமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. அதுக்கு அவரும் இத பத்தி தனக்கு எதுவுமே தெரியாத எல்லா பொறுப்பையும் பாரா கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்ல டாட்டோ வைஃப்க்கு தான் எதிர்பார்த்து வந்த தகவல் எதுவும் கிடைக்காதனால அவளும் ஹீரோயின் கூட சேர்ந்து டெக்கான் கூட 2வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஹீரோயின் டெக்குன் கிட்ட போய் சொல்லாத காணாம போன 2 கம்பார்ட்மெண்ட்க்கு என்னதான் ஆச்சுன்னு விசாரிக்கிறா. அதுக்கு டெக்குனும் வெளிப்படையா திரும்ப திரும்ப அவனும் அதேதான் சொல்றான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் புரியல, எப்படி காணாம போச்சுன்னு. அவங்களுக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட இப்ப அவங்களுக்கு தெரியல. ஹீரோயினும் டெக்கன் கிட்ட இதெல்லாம் முதல்ல ஏன் சொல்லலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோல்ல, அவளுக்கு திரும்பவும் வயிறு வலிக்க அவ திரும்பவும் பாத்ரூம்ல போய் வாமிட் பண்றதுக்காக போறா. ஹீரோயினியும் அவ தங்கச்சியும் விஐபி கிளாஸ்ல போட்டதுனால அங்க இருக்க 3 பொம்பளைங்க வந்து டெக்கன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. இங்க ஹீரோயினும் ரத்த வாந்தி எடுக்க அவளுடைய கவலை இன்னும் அதிகமாகுது. அப்ப ட்ரெயினும் 3வது டனல்குள்ள போகுது. ரெசார்ட் ஓனரோ ட்ரெயின் ஸ்டாஃப் கிட்ட எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ண சொல்ல அங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள சுத்தி பேய்ங்க வந்துடுது. அவங்களும் மெல்லமா அமைதியா 2வது கம்பார்ட்மெண்ட் போயிடலான்னு பார்க்க அவங்களால அங்க இருந்து நகர முடியல. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது போயிடலான்னு பாக்குறாங்க. அந்த கும்பல்ல ஒரு பொண்ணு பேய பார்த்ததும் பயந்து போய் விழறா. பேய்ங்கெல்லாம் இப்ப அந்த பொண்ணை பார்க்க அவளும் பேய்களை மிரட்டுறதுக்காக ஒரு கத்தி எடுக்கிறா. பேய்ங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண அவ கையில இருக்க கத்தியால அவ கழுத்து அறுத்து செத்து போறா. அங்க பேய்க்கெல்லாம் லீடர் பேய் வர எல்லாரையும் தாக்குது. 3வது கம்பார்ட்மெண்ட்ல நடக்கிறத ஹீரோயினும் டெக்குனும் பாத்துறாங்க. லீடர் பேய் ரெசார்ட் ஓனருடைய தலையை நசுக்கி அவர் கதையை முடிச்சிடுது. 3வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கதவு திறக்க சொல்லி டெக்குன் கிட்ட கத்த டெக்குனும் கதவு திறக்க பார்க்க கதவு திறக்க முடியல. கம்பார்ட்மெண்ட்டும் கழண்டுக்குது. டனல்ல இருந்து ட்ரெயினும் வெளியே வந்துருது. 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்களா அந்த கம்பார்ட்மெண்ட்க்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க டெக்குனோ இதெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல, முதல்ல ட்ரெயினை நிறுத்தணும்னு சொல்றான். ட்ரெயின் திரும்ப அடுத்த டனலுக்குள்ள போச்சுன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டும் காணாம போயிடும் அவனுக்கும் புரியுது. அங்க பாரா வாரா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்து வந்த ஹீரோயின் அவ தங்கச்சி டாக்டர் வைஃப் இவங்க 3 பேரு தானே அவங்க மேல பழிய தூக்கி போடுறான். எப்படி அவங்க 3 பேரால மட்டும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும்னு 3 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா கழட்டி விட்டு கடைசியில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால வந்து கொள்ளடிக்க போறீங்களான்னு அவங்கள பார்த்து கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஆயுதமே இல்லாம எப்படி கொள்ளடிக்க முடியும்னு கேட்க அதுக்கு பாராவும் உடனே பதில் வச்சிருக்கான். கம்பார்ட்மெண்ட்டை தனியா கழட்டி விட முடிஞ்ச ஹீரோயினால ஆயுதமே இல்லாம கொள்ளடிக்க முடியும்னு. 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவன் பாட்டில உடைச்சு கையில வச்சுக்கிட்டு ஹீரோயினும் மத்த 3 பேரையும் பார்த்து மிரட்டுறான். அவனுடைய பொருளை யாரையும் கொள்ளடிக்காம விட மாட்டான்னு சொல்லி. அடுத்த டன்னல் நெருங்க டெக்கன் ஹீரோயினோட தங்கச்சி அப்புறம் டாட்டோ வைஃப் 4 பேரும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அவங்கள போக விடாம உடைஞ்ச பாட்டில வச்சு தடுக்கிறான். வார நைசா குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அங்க நடக்கிற கலவரத்துல யாருக்கும் தெரியாம 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முதல் கம்பார்ட்மெண்ட்க்கு போயிடுறான். முதல் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க 2வது கம்பார்ட்மெண்ட்ல நடக்கிறத பார்த்துட்டு என்னதான்னு பாரா கிட்ட விசாரிக்க 2வது கம்பார்ட்மெண்ட்ல திருட்டு நடக்குது, இங்க எதுவும் நடக்காத மாதிரி தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் கம்பார்ட்மெண்ட் டோரை லாக் பண்ணிடுறான். அதே சமயம் 2வது கம்பார்ட்மெண்ட்ல பாட்டில வச்சு மிரட்டுறவன் டெக்கனோட சண்டை போட ஹீரோயினும் அவன் தங்கச்சியும் டெக்கனை காப்பாத்துறாங்க. ஹீரோயின் தெரியாம கலவரத்துல பாட்டில வச்சு மிரட்டினவனு அவன் கையில இருக்க பாட்டிலாலே அவனை குத்தி கொண்டுறா. அதை பார்த்த மத்தவங்க எல்லாம் பயந்து போய் 4 பேரையும் பிடிக்க பார்க்க ஹீரோயின் திரும்ப அந்த பாட்டில கையில எடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டிட்டு அவ தங்கச்சி டெக்கன் டாட்டோ வைஃப் 4 பேரும் அங்க இருந்து முத கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக பாக்குறாங்க. ஆனா பாரதா முத கம்பார்ட்மெண்ட் ஒரு லாக் பண்ணிட்டான்னு டெக்கன் அதை உடைச்சி உள்ள போக பார்க்க 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாம் டெக்கனை தடுக்க பாக்குறாங்க. அவனும் உடனே இங்க இருந்து நம்ம எல்லாம் முத கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலன்னா இங்க ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே ட்ரெயின் டனல்குள்ள போகுது. ஆனா அதை எதையுமே காதுல வாங்காம 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாம் டெக்கனை பிடிச்சி அடிக்க அமானுஷ சக்தி அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள வர அந்த கேப்ல டெக்கன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எல்லாரையும் பேய் சாகடிச்சிடுது. அந்த கம்பார்ட்மெண்ட்டும் காணாம போயிடுது. சித்திக் முத கம்பார்ட்மெண்ட் டோரை ஓபன் பண்ண மத்த 4 பேரும் அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள போயிடுறாங்க.
பாரா சித்திக் கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு போய் ட்ரெயினை நிறுத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் டிரைவர் கிட்ட ட்ரெயினை ஸ்பீடா ஓட்ட சொல்ல ட்ரெயினும் ஸ்பீடா போகுது. அத மக்களும் கவனிச்சிடுறாங்க. சித்திக் உடனே கதவை தட்டி டிரைவரை கதவு திறந்து விட சொல்ல டிரைவரும் கதவு திறந்து விடுறான். சித்திக் உடனே டிரைவர் கிட்ட ட்ரெயின் ஸ்பீட குறைக்க சொல்ல அவனும் குறைக்கிறான். சித்திக்கு ட்ரெயினை நிறுத்த பார்க்க பாரா அதை தடுக்கிறான். இந்த தள்ளு முள்ளுல பாரா டெக்கான ட்ரெயின்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுறான். அவனும் ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்ததுனால அடிபட்டு இறந்து போறான். அதை பார்த்த டிரைவர் ட்ரெயின் பிரேக் போட வண்டியும் டன்னலுக்கு முன்னாடி கரெக்டா நின்னுடுது. பாரா பிடிச்சி அவன் கைய கட்டி போட்டு ஹீரோயினும் பாரா கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, டெக்கன் சாவுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்ல அதுக்கு பாராவோ இந்த டன்னல்ல ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் காணாம போயிடுச்சுன்னா டிரைவரும் அவனும் சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் அனுப்புற ஐடியால இருந்ததா சொல்றான். என்ன ஒரு செயனாலும் அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் கதை கட்டுறான். அவன் சொன்ன கதைய மக்கள் யாரும் நம்பல. ஆனா அவங்களால இந்த ட்ரெயின் இல்லாம ரெசார்ட்டுக்கும் போக முடியாது. டாட்டோ வைஃப் பாரா கிட்ட அவ ஹஸ்பண்ட் போட்டோவை காட்டி இவனுக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க அதுக்கு பாராவோ தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல டாட்டோ வைஃப் அங்க இருக்க மக்கள் கிட்ட அவ ஹஸ்பண்ட் இங்கதான் வேலை செஞ்சாரு, அவர் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லைன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல போராட்டம் பண்ணவங்க எல்லாரும் இவங்க கிட்ட வேலை செஞ்சவங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்றா. சித்திக் அப்போ பாரா கிட்ட உன்னுடைய பணத்தாசியால இப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குன்னு பாத்தியான்னு கேள்வி கேக்குறான். பிளாஷ்பேக்ல பாரா தான் நிறைய பணம் கிடைக்கும்ன்ற பணத்தாசையில காட்டு வழியா ரயில்வே பாதையை போட்டது. அப்பவே அந்த ஊரு ஷாமன் காட்டுல இருக்கிறது சாதாரண பேய் கிடையாது, எந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அந்த பேயை அமைதிப்படுத்த முடியாதுன்னு எச்சரித்தாரு. அது மட்டும் இல்லாம பாரா வேணும்னே தான் சித்திக்கு அந்த ட்ரெயின்ல கண்டக்டரா போட்டிருக்கான். அவனை பத்திய ரகசியங்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரெசார்ட்டுக்கு ரொம்ப தூரம் இல்ல நடந்து போயிடலான்ற முடிவுக்கு வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தங்கச்சியும் டன்னலை சுத்தி போகலான்னு சொல்ல டன்னல்ல இருந்து பேய் வெளியே வரத எல்லாரும் பாக்குறாங்க. அங்க இருக்க 2 பேரு டனலுக்குள்ள பேய் இழுத்துக்குது. டனலுக்குள்ள இருந்து லீடர் பேய் வெளியே வர்றத ஹீரோயினும் பாக்குறா. ஹீரோயினுக்கு புரியுது டனல்னால பேய்ங்க வெளியே வரல, இருட்டுனாலதான் பேய்ங்க வெளியே வருதுன்னு. பேய் டனல்ல இருந்து வெளியே வர அதை பார்த்த மக்கள் எல்லாம் பயந்து அலறி அடிச்சு போய் ஓடுறாங்க. ட்ரெயினுக்குள்ள பாரா கை கட்டி போட்டு இருக்க அங்க இன்னொரு லேடியும் இருக்கா. பாராவும் அந்த லேடிய பாத்தாரா. ஆனா அந்த லேடிக்கும் பேய் பிடிச்சு போயிருக்கு. அந்த லேடியோ பாரா கிட்ட காட்டழிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, பூமிக்கே சாபக்கேடு, கடவுள் உங்களை படைச்சதே மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல பாராவும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஆனா பேயோ அதோடைய சுய ரூபத்தை காட்டி பாராவை கொல்லுது. அடுத்து பேய் சித்திக்க பிடிச்சி அவனையும் கொல்லுது. ஹீரோயினையும் பேய் பிடிச்சிடுது. கடைசியா பேய் கொன்னவங்க எல்லாரையும் மரமா மாத்துது. ஹீரோயினும் அவ தங்கச்சியும் ஒன்னும் சாகல, ஆனா அவங்க பாதி மரமா மாறிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தங்கச்சியோ அழுதுகிட்டே கண்ணீரோட அவ வீட்டுக்கு போகணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே அவ முழு மரமா மாறிடுறா. ஹீரோயின் கண்ணு முன்னாடியே தங்கச்சி மரமா மாறத பார்த்து எதுவும் செய்ய முடியல என்ற வருத்தத்துல இருக்கா. ஹீரோயினோ அவ மரமா மாறாம ஒரு வழியா தடுத்து பேய் கிட்ட அவ தங்கச்சிக்கு பதில் அவளை எடுத்துக்க சொல்லி மன்றாடுறா, கெஞ்சுறா, கதறா. ஆனா பேயோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணவங்கல்ல ஹீரோயின் மட்டும்தான் இப்ப உயிரோட மிஞ்சி இருக்கா. மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அதாவது மரமா மாறி போயிட்டாங்க. பேய் மாறியவும் எல்லா டனலும் தன்னால இடிஞ்சு போயிடுது. ஹீரோயின் 6 மாசம் கழிச்சு உள்ளூர் ஷாமனை போய் பாக்குறா. தப்பு பண்ணது பாராதன, அவனை மட்டும் கொல்லாம எதுக்காக பேய் இப்படி பண்ணுச்சுன்னு விசாரிக்க அவனை மட்டும் கொன்னா அவன மாதிரி உருவாவறவங்களை தடுக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல. பேய் எதுக்காக ஹீரோயினை மட்டும் விட்டு வச்சதுன்னா பேயோட பார்வையில மக்கள் எல்லாரும் வளமுள்ள நிலம் மாதிரி, ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவ செழிப்புள்ள மண்வளம் மாதிரி இல்லன்னு பேய் அவளை விட்டுடுச்சு. ஹீரோயின் லாஸ்டா அவ தங்கச்சி மரமா மாறின இடத்துக்கு போறா. அவ தங்கச்சி கிட்ட மனமுருகி பேச மரத்துல இருக்க மொட்டும் பூவா விரிய அதோட இந்த படமும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.